நாளைக்கு அவங்க கிட்ட இருந்து விட்டுட்டு வேற ஒருத்தவங்ககிட்ட போவாங்க, பழகுவாங்க. அப்படின்ற பட்சத்துல நீங்க இது உங்களுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பமா எடுத்துக்கிட்டு நீங்க இப்படியே விலகிடுறது நல்லதுதான் என்ன கேட்டாக்க. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கட்டும், ஒரு எந்த உறவாவும் நம்ம பழகுறவங்களா இருக்கட்டும், எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத உறவு மட்டுமே நம்மளோட லாஸ்ட் வரைக்கும் நிலைக்கும். கண்டிப்பா. ஏதாவது நம்ம அவங்க அதிகமா எதிர்பார்த்து அவங்க எதிர்பார்த்ததை நம்மளால கொடுக்க முடியலைன்னா அந்த உறவு பகுதியிலே புட்டுக்குறோம். எதுவுமே எதிர்பார்க்காம இவளோட ஃப்ரெண்ட்ஷிப் நமக்கு இருந்தா போதும்பா, இவ லைஃப் லாங் நம்ம கூட இருந்தா போதும்பா அப்படின்னு நினைக்கிற உறவு நம்ம என்ன செஞ்சாலும் நம்ம கூட இருப்பாங்க. அதே மாதிரிதாங்க அந்த பக்கமும் நீங்களும் எதுவும் எதிர்பார்க்காம அவங்க கிட்ட பழகுனீங்கன்னா மட்டும்தான் அவங்களும் உங்ககிட்ட பழகுவாங்க. என்னப்பா அது ஒரு ரெண்டு பக்கமே சேரும். என்னைய கேட்டா ஒன்னே ஒண்ணுதான், நம்மள வேண்டான்னு சொல்லிட்டு போற எந்த உறவும் நமக்கு தேவையில்லை, நம்ம புருஷனை தவிர. அதைத்தான் என்னோட கருத்து தாங்க. நான் அப்படித்தான். இப்ப எங்க வீட்டுக்காரா இருக்கட்டும், எங்க வீட்டுக்கார மட்டும்தான் நான் பின்னாடி பின்னாடி துரத்திருப்பேன். அவர் என்னை வேண்டாம் போன்னு சொன்னாலும். பாக்கி யாரையுமே நான் வழிக்கு போய் இது வரைக்கும் பேசின சரித்திரமே கிடையாது, பேச போறதும் கிடையாது. என்னைய வேண்டான்ட்டு போனவங்கள நான் ஏன் போய் பேசணும்னு தான் யோசிப்பேன். அப்படி யோசிச்சு இருந்து வாழ்ந்த என்னைய தான் என் வீட்டுக்கார அடி இப்படியே மாத்திட்டாரு டோட்டலா. எல்லார்ட்டையும் வழிக்கு போய் பேசாத ஒருத்தி இவர்கிட்ட மட்டும் வழிக்கு என்ன பேசிக்கிட்டு இருப்பேன். அது ஏன்னா இவர் இல்லாம என்னால வாழ முடியாது. ஸோ இந்த உறவு எனக்கு என்னைக்குமே தேவை. அதனால இவர்கிட்ட நான் எதையும் பார்க்கல. அந்த மாதிரி நீங்க அப்படி புரிஞ்சுக்கங்க. நம்மளை இவங்கன்னு இல்லை, யாரையுமே நம்ம அன்பை உண்மையாக கொடுப்போம். நம்ம அன்பை புரிஞ்சுக்காம நம்மளை வேண்டான்ட்டு போகிறாங்கன்னா போட்டோம், விட்டுருங்க. நம்ம அன்பு என்னைக்கு புரியுதோ அன்னைக்கு நம்மக்கிட்ட வரும்போது நம்ம பேசிக்கலாம்.